தமிழ்நாட்டில் மட்டும்தான் 18 வகையான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான வாரியங்கள் அமைக்கப்பட்டு அவர்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது 2006-11 காலகட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்களால் அமைக்கப்பட்ட நலவாரியங்கள். 2011 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு 10 ஆண்டு காலம் அந்த வாரியங்கள் முழுமையாக முடங்கி கிடந்தது. 1.5 லட்சம் தொழிலாளர்கள் நலத்திட்ட உதவியில் கேட்டு விண்ணப்பித்து 10 ஆண்டு காலம் காத்திருந்த நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அந்த கேட்பு மனுக்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகளை முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே நேரடியாக வழங்கி சாதனை படைத்துள்ளார்கள். 10 ஆண்டு காலத்தில் எந்த திட்டத்திற்கான உதவியும் உயர்த்தவில்லை. விபத்து நிதி, இயற்கை இறப்பு நிதி, பேறுகால உதவி, திருமண உதவி, பிள்ளைகளுக்கு கல்வி உதவி, 60 வயதில் பென்ஷன், எல்லா வகையான உதவி தொகையும் உயர்த்தப்படவில்லை. இப்போது அனைத்து உதவித்தொகைகளும் இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் புதிய திட்டங்களை இந்த அரசு அறிவித்திருக்கிறது. வீடு இல்லாத கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீடு கட்டி கொள்வதற்கு 4 லட்சம் ரூபாய் இலவசமாக வழங்கக்கூடிய திட்டம், கேன்சர் போன்ற குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 12,000 ரூபாய், அதே போல மருத்துவக் கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு கல்லூரி கட்டணம், விடுதி கட்டணத்தை வாரியம் ஏற்றுக்கொள்வதோடு ஆண்டுக்கு 50,000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம், இறந்து போன தொழிலாளியினுடைய உடலை சொந்த ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கிற முழு செலவை வாரியம் ஏற்கிற திட்டம், பிள்ளைகளை விளையாட்டில் ஊக்கப்படுத்துவதற்கான திட்டம் என்று 5 புதிய திட்டங்கள் இந்த அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நன்றி தெரிவிப்பதற்கும் முதலமைச்சருக்கு புதிய கோரிக்கைகளை அரசுக்கு வைப்பதற்கும் தான் இந்த கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கோவை மண்டல மாநாடு நாளை வரதராஜபுரத்தில் உள்ள சாய் மஹாலில் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை நான் தொடங்கி வைக்கிறேன். அமைச்சர் பெருமக்கள் செந்தில் பாலாஜி, சி.வி. கணேசன் ஆகியோர் சிறப்புரையாற்றுகிறார்கள். மாநாட்டிற்கு மண்டல தலைவர் ரஃபீக் தலைமை தாங்குகிறார். மாநில பொருளாளர் லைன் வீராசா ஆறுமுகம் அவர்கள் வரவேற்புரையாற்றுகிறார்கள். மாநாட்டை ராம வெங்கடேசன் திறந்து வைக்கிறார். மாநாட்டு கொடியினை பொதுச் செயலாளர் குரு நாகலிங்கம் ஏற்றுகிறார். மாநாட்டு ஒருங்கிணைப்பு பணியை பாலகிருஷ்ணன் மேற்கொள்கிறார். அதே போல அமைப்பு செயலாளர் உள்ளிட்டவர்கள் முன்னிலை வைக்கின்றனர். இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். ஓய்வூதியம் இப்போது 1,300 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதை குறைந்தபட்சம் 3,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ந்து தொழிலாளர்கள் வைத்து வருகிறார்கள். அந்த கோரிக்கையையும் இந்த மாநாட்டில் வலியுறுத்த இருக்கிறோம். நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் தன் உடலை அடித்து கொண்டு வீடியோவில் ஒரு காட்சி பொருளை வெளியிட்டிருக்கிறார்கள். இது அரசியலில் ஒரு அநாகரிகமான செயல், கோமாளித்தனமானது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட சம்பவம் துரதிர்ஷ்டவசமானது. 24 மணி நேரத்தில் குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் கேட்குறேன், இதற்காக அவர் சாட்டை அடித்துக் கொள்ளுகிறவர் மணிப்பூரில் நிர்வாணப்படுத்தப்பட்டு பெண்கள் வீதி வீதியாக அழைத்து சென்றார்களே, உலகம் காரி உமிழ்ந்து தலைகுனிந்து நின்றது. அப்போ அண்ணாமலைக்கு சாட்டை கிடைக்கலையா, இல்லை அண்ணாமலை தலைமறைவானாரா? ஸோ இந்த மாதிரி போராட்டங்கள் என்பது ஒரு ஒன்றியத்தை ஆளக்கூடிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு அழகல்ல. எதையாவது செய்தால் தமிழ் மண்ணில் தாமரையை மலர வைக்கலான்னு கனவு காண்றாரு. அவர் எத்தனை முறை சாட்டையால் அடித்து கொண்டாலும் தாமரை இந்த மண்ணில் மலராது. அதுதான் அவரே ஒத்துக்கினார். 2026
தோல்வியை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வேன், நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மக்கள் தோல்வியை தான் கொடுப்பாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இந்தியாவிலேயே எல்லா நிலையிலும் முதன்மை மாநிலமாக இருக்கு. 16வது இடத்தில் தொழில்துறையை முதல் 2 இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இந்திய அளவில் உயர்கல்வியினுடைய சராசரி 26.7 விழுக்காடு. ஆனால் தமிழ்நாட்டில் 57.1 விழுக்காடு. சுகாதாரம் என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவின் பிற மாநிலங்களில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் சுகாதாரத்துக்கு தேடி வரக்கூடிய இடம் சென்னையாக இருக்குது. இப்படி கல்வியில், சுகாதாரத்தில், தொழில்துறையில் எல்லா நிலையிலும் முதன்மையை பெற்றிருக்கிறது. பல்வேறு புதிய திட்டங்கள், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, மகளிருக்கான உரிமை தொகை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலம் பின்பற்றக்கூடிய அளவு வந்திருக்குது. பிள்ளைகள் கேட்கக்கூடிய திறனை மேம்படுத்துவதற்கு காலை உணவு திட்டம் கனடாவில் வரலையும் போய் பாய்ஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசுக்கு ஒன்றிய அரசு பக்கபலமாக இருக்கணும். ஆனால் தொடர்ந்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது. இப்போ கோவைக்கு வந்து மெட்ரோ ரயில் கேட்குறோம், சென்னை மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுக்காத முண்டியடி பண்ணுறாங்க. இப்போ வெள்ள நிவாரணம் தொடர்ந்து 2 ஆண்டு காலமாக மிகப்பெரிய இயற்கை பேரிடர் ஏற்பட்டு வெள்ள நிவாரணங்கள், வீடுகள் அழிப்பு, கால்நடைகள் இறப்பு, என்ன பணம் கொடுத்துருக்காரு? தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்திருக்காரே தவிர பேரிடர் நிதிக்காக மத்திய அரசு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த நிதியிலிருந்து ஒத்த பைசா கூட வழங்கவில்லை. நீங்கள் இப்படி தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டு சாட்டை ஆட்சிகள்லாம் யார் ஓட்டு போடுவாங்க? யார் ஓட்டு போடுவாங்க? அப்புறம் எல்லாரும் சாட்டையை கையில் தான் எடுத்து வருவாங்க இந்த மாதிரி நடந்தீங்கன்னா. ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு வன்மையான கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா கட்சி வஞ்சிக்காமல் இருப்பதற்கு என்ன பண்ணணுமோ அண்ணாமலை அதை பார்த்தாலே ஒரு 10 பேர் ஓட்டு போடுவாங்க. மெட்ரோ ரயில் திட்டத்தை வாங்கி வந்து கொடுக்க சொல்லுங்கள், கோயம்புத்தூருக்கு நிதி ஒதுக்க சொல்லுங்கள், சென்னை 2ஆம் கட்ட பணிக்கு நிதி ஒதுக்க சொல்லுங்கள், கல்வியை வந்து ஏன் மொத்தமாக தூக்கி பொதுப்பட்டியலில் எடுத்து வைக்கிறீங்க, பேரிடர் நிவாரண நிதியை கொடுக்க சொல்லுங்கள், சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குற பணத்தில் தமிழ் மொழிக்கு ஒரு 1/4 பாகம் ஒதுக்குங்க. இதெல்லாம் அண்ணாமலை பண்ணட்டும், அவர் சாட்டை எடுக்க வேண்டியதில்லை, மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க. நிர்பயா ஃபண்டு வந்து கொடுத்ததே வந்து இந்த பல்கலைக்கழகங்களாக வந்து சீரமைக்கிறது தான். அந்த ஃபண்டு என்னாச்சுன்னு அண்ணாமலை கேட்குறாரு. சீரமைக்கிற பணியை தானே மேற்கொண்டிருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு ஒத்துழைக்க வேண்டியது யார்? ஆளுநர். எல்லாவற்றுக்கும் ஏட்டிக்கு போட்டி பண்ணால் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஆளுநர் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வுக்கு போகிறார். அவருக்கு அதான வேலை. அவருக்கு வந்து தமிழ்நாடு அரசை குற்றவாண்டி கூட்டில் ஏற்றணும், இதை வந்து சமஸ்கிருத பூமியாக மாற்றணும், தாமரை வளர வைக்கணும். இதற்கான ஏற்பாடுகளை தான் அண்ணாமலைக்கும் ஆளுநருக்கும் அந்த வேலை தான். தமிழகம் இப்போ வந்து பல்வேறு மாநிலங்களில் வந்து ஆளுநரை போட்டாங்க. ஆனால் பல்வேறு போராட்டங்கள்லாம் பண்ணி ஆளுநர் திரும்ப பெற வேண்டும்னு சொல்லி கூட மத்திய அரசு அவரை ஒன்றுமே பண்ணல. மற்ற மாநிலங்கள்லாம் போட்டதுக்கு அதைத்தான் சொல்லுகிறேன். தமிழ் மண்ணில் தாமரையை மலர வைப்பதற்கான கடும் முயற்சியை மோடியும் பிஜேபியும் எடுக்கிறது. அதற்கான ஆயுதமாகத்தான் அண்ணாமலையும் ஆளுநரும் இருக்கிறார்கள். தமிழகத்தில் மக்கள் எவ்வளோ கட்டுமான பண்ணினாலும் அதே போல் இந்த வட மாநிலங்களிலிருந்து வர்றவங்க வேலை இல்லாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்படும்? வட மாநிலத்திலிருந்து வருகிறவர்கள் கட்டுமான தொழிலுக்கு மட்டுமல்ல எல்லா தொழிலுக்கும் வருகிறார்கள். அதற்கு என்ன காரணம்னா, நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான், இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவில் 2வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அதை உருவாக்கி காட்டிய பெருமை திராவிட கட்சிகளுக்கும் திராவிட மாடல் கட்சிக்கும் உண்டு. இப்போ இங்கே ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சித்தாளுக்கு அங்கே இன்னும் 40 ரூபாய். ஆனால் இங்கே நம்ம சித்தாள் பெண்கள் 8 ரூபா சம்பளம் வாங்குறாங்க சென்னையில். ஆகவே வந்து புலம்பெயர்வது தவிர்க்க முடியாத ஒன்று. தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்கு, அவருடைய திறனை மேம்படுத்துவதற்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறோம். வாரியத்திலிருந்து அதற்காக 50 கோடி ரூபாயில் ஒரு பயிலகத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். அவர்கள் வந்து திறனை மேம்படுத்தி கொண்டால் பெரிய நிறுவனங்களில் வேலை கிடைக்கும், வெளிநாடுகளில் வந்து தரமான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு தீர்மானங்கள்லாம் நாளைக்கு, கோரிக்கைகள் எல்லாமே நாளைக்கு. உதாரணத்துக்கு இப்போ பென்ஷன் நான் ஏற்கனவே சொன்னேன், 1200 ரூபா, குறைந்தபட்சம் 3000 ரூபா வேணும்னு கேட்குறாங்க.
பொங்கல் gift கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பொங்கல் பரிசு வாரியத்தின் மூலம் கொடுக்கணுன்றாங்க. இதெல்லாம் அரசுக்கு கோரிக்கை வைப்பதற்காகத்தான் இந்த மாநாடு. தமிழகம் முழுவதும் இன்றைக்கு 24 லட்சம் தொழிலாளர்கள் வாரியத்தில் பதிஞ்சிருக்காங்க. 60 லட்சத்துக்கும் அதிகமாக தொழிலாளர்கள் இருப்பாங்க தமிழ்நாட்டில். வெளிமாநில தொழிலாளர்களையும் வாரியத்தில் பதிவு பண்ணுறோம். அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற காலத்தில் எழக்கூடிய நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, நன்றி, தேங்க்யூ.